Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு e-commerce வெப்சைட்ல எப்படி ஒரு ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன் கொடுக்கறது தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. சோ அவங்க வெப்சைட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வரும்போது அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட ஸ்டாக் இல்ல அப்படின்னா, சோ அவங்க கிட்ட நீங்க ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு மைலோ ப்ராடக்ட் வாங்க வராங்க அப்படின்னா, சோ அந்த நேரத்துல அவங்க கிட்ட இருக்காது. சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோ வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றது தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். சோ அந்த நேரத்துல நீங்க ஒரு ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, சோ அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்ககிட்ட ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த டெலிவரி கொடுத்துடலாம். சோ இது மாதிரி நீங்க கஸ்டமர் உங்ககிட்ட தக்க வச்சுக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதுக்கு யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்றோம். சோ அந்த பிளகினோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த பிளகினை உங்களுக்கு ஓபன் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். இந்த பிளகின் ஓபன் பண்ணிக்கிறேன். பிளகின் ஓபன் ஆயிடுச்சு. சோ நீங்க டைரக்டா செக் அவுட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வெப்சைட்டோட எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா, சோ நீங்க மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷாப் பேஜ் ஓபன் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ மெம்பர்ஷிப் பிளான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசிக் பிளான் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, சோ அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்மே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சப்போஸ் நீங்க டவுன்லோட் பண்ற பிளகின்ஸ்க்கு ஆர் தீம்ஸ்க்கு உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா, நீங்க கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்டேட்ஸ் வாங்கிக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்எண்ட் போய்க்கிறேன். ஓகே, நம்ம வெப்சைட்டோட பேக்எண்ட் வந்துட்டோம். இப்போ நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளகின் செலக்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நார்மலா ஆக்டிவேட் கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம். நான் ஆல்ரெடி பிளகின் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க பிளகின் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா WooCommerceலயே உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கஸ்டமர் யாராவது உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க அதை பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிலீஸ் டேட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை ஓபன் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க ப்ரீ ஆர்டர் ப்ராடக்ட் நீங்க சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க ப்ரீ ஆர்டர்ஸா கொடுக்க போறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவைலபிள் டேட்டையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட் ஒன்று ஓப்பன் பண்றேன். ஸோ ஆல் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ப்ரீ ஆர்டர் ப்ராடக்ட்டை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிளியரா புரிஞ்சிடும். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் எடிட் கொடுக்குறேன். ஓகே, நான் ப்ராடக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ரீ ஆர்டரா வேணும் அப்படின்னா, ஸோ எனபிள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்போ உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குமோ நீங்க அந்த டேட் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 8 டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஜூலை 8 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரீ ஆர்டர் ஃபீ பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 32 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சார்ஜ் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரிலீஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ப்ராடக்ட் பிரைஸ் பிளஸ் ப்ரீ ஆர்டர் பிரைஸும் வந்து கால்குலேட் ஆயிடும். சப்போஸ் நீங்க அப்ரண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் ஃபீ மட்டும் தான் கால்குலேட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேவ் கொடுக்குறேன். சார் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்க ஆக்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இமெயில் இருக்கு. ஸோ நான் அதை ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ நீங்க செலக்ட் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் ப்ராடக்ட் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நம்ம ஒன் ப்ராடக்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நமக்கு அது ஒன் மட்டும் ஷோ ஆகுது. ஸோ நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ மெசேஜ் நீங்க என்ன கொடுக்கணுமோ நீங்க அதை கொடுத்து நீங்க சென்ட் இமெயில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிலீஸ் டேட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி இப்போ அந்த டேட்டை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி கொடுத்தது இல்லாம ஏதாவது ஒரு டேட் நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க அனுப்பணும்னா ஸோ நீங்க டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆப்ஷன்ஸும் இருக்கு.
கேன்சல் பாத்தீங்கன்னாலும் சேம் ஆப்ஷன் தான். சோ இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல அந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ நான் வியூ ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராடக்ட் தான் ப்ரீ ஆர்டரா நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்றேன். நான் செக் அவுட் ஓப்பன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா செக் அவுட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுலயே உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ப்ரீ ஆர்டர் ஃபீ நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதுவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டேட் நமக்கு என்னைக்கு நமக்கு அவைலபிள் இருக்குமோ ஸோ அந்த டேட்டும் நமக்கு என்ன கொடுத்தோம் அதுவும் நமக்கு ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட்ல எப்படி ப்ரீ ஆர்டர் ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு வர கஸ்டமரை ப்ராடக்ட் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இல்லங்கிறதுனால அவங்கள வந்து வேற ஒரு ஷாப்புக்கோ இல்ல வேற வெப்சைட்டுக்கோ நம்ம அனுப்பாம நம்ம கையிலேயே தக்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. நான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வெப்சைட் இல்ல மொபைல் அப்ளிகேஷன் இல்லைனா நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் ஆர் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போர் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.